ஹாய், வெல்கம் டு ரவி ஸ்ரீ மீடியா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கார் சமைக்கிறாரு. இது வந்து எங்கள் அம்மா ஊர், எங்கள் வீடு, அதாவது எங்கள் அம்மா வீடு எங்கள் வீடுன்னு தானே கணக்கு. அங்கே வந்துட்டு குழம்பு செய்கிறாரு எங்கள் வீட்டுக்கார். அது என்ன குழம்புன்றது லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும் பார்க்க. சரி, வெளியே அடுப்பு வச்சு நல்லா அப்படியே காத்தோட்டமாக செய்கிறது ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா போட்டு தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் ஒன்று ஒரு ஆளாக வந்து போட்டுட்ருப்பாங்க. இது எங்கள் அக்கா உப்பு போட்டுட்ருக்காங்க. அங்கே எங்கள் அம்மா வந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா வருவாங்க, புளி கரைச்சி ஊற்றுறாங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன குழம்பு செய்கிறோன்ட்டு. எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா செய்யணுன்னா வெளியே வச்சு தான் செய்யணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறையவே அரைச்சி வச்சாச்சு, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டோம். எங்கள் அக்கா ஃபேமிலி, நாங்கள் எல்லோரும் போயிட்டு அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். ஓகே, அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணோம். கொஞ்ச நேரம் விட்டாலும் தீஞ்சிரும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அங்கே அப்படியே எங்கள் அக்கா பொண்ணு, என் பையன், என் பொண்ணு, எங்கள் அம்மா, எங்கள் அக்காலாம் அங்கே குரங்கு இருக்குது, அது வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. கிராமத்துலனாவே குரங்குங்க நிறைய பார்க்கலாம். நம்ம அதை வம்பு இழுத்தோம், அதை நம்மளை சும்மா விடாது. அதை வம்பு இழுத்துட்டே இருக்கான் என் பையன் வேறு. இப்போ காரம் சேர்த்துக்கோங்க. அங்கே ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த சைடு ஒரு குழம்பு ஸ்டார்ட் பண்ணிட்டார் எங்கள் வீட்டுக்கார். மிளகா. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவு புளி. நல்லா கொதிக்கணும். தண்ணி பத்தலை, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறாரு. இப்போ பார்த்திங்களா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது என்ன குழம்புன்னு நினைக்கிறீங்க? மீன் குழம்பு. ஓகே, நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம மீனை சேர்த்துக்கணும். எல்லா மீனும் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வைக்கணும். ஓகே, கரண்டி வைக்காமல் கையில் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரவி ஸ்ரீ மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ரெடி.